தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜான் பாண்டியனுக்கு மத்திய அரசு பதவி. தேவேந்திரகுல சமுதாய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மத்திய அரசு பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேவேந்திரகுல சமுதாய தலைவர்களில் முக்கியமானவர் ஜான் பாண்டியன். 1989ஆம் ஆண்டு போடி கலவரத்தின் மூலமாக பிரபலமானார். பின்பு ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஏற்பட்ட பல கலவரங்களுக்கு இவர் முன்னிலை வகித்தார் என்று சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்தார். அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அதிமுக கூட்டணியில் 2 முறை எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தார். வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய வாக்குகளை கவருவதற்காக ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மத்திய அரசு பதவி வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக ஜான் பாண்டியன் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது SC/ST ஆணையம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவராக ஜான் பாண்டியன் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது ஒரு அகில இந்திய பதவி. இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்டோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றம் போய் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த SC/ST ஆணையமே நேரடியாக களத்தில் இறங்கி வழக்கு பதிவு செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கலாம். நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவியாகும். இந்த பதவிக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் நியமிக்கப்படலாம் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இருப்பதால் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மத்திய அரசு பதவி வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்டால் அது தேவேந்திர குலத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை என்றே சொல்லலாம்.